அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ராபபிலிட்டி அப்படின்ற அந்த டாபிக்ல டோட்டல் ப்ராபபிலிட்டி டோட்டல் ப்ராபபிலிட்டியில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ எ ஸ்டூடெண்ட் பைஸ் 1000 இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஃப்ரம் சப்ளையர் ஏ, 2000 ஃப்ரம் சப்ளையர் பி. ஸோ சப்ளையர் ஏ கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறாருன்னா 1000 வாங்குறாரு. சப்ளையர் பி கிட்ட எவ்வளவு வாங்குறாருன்னா 2000 வாங்குறாரு. சப்ளையர் சி கிட்ட பாத்தீங்கன்னா 3000 வாங்குறாரு. 3000 ஐசிஸ் வாங்குறாரு. அப்ப டோட்டல் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஏ, பி அண்ட் சி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐசிஸ் எவ்வளவு வாங்குறாருன்னா 1000 பிளஸ் 2000 பிளஸ் 3000. அப்ப 3 to 5 plus 1 6000. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் எவ்வளவு சார்னா 6000. சரிங்களா? Then he tested ICs and found that conditional probability of an IC being defective depends upon the supplier whom it was bought. ஸோ ஒவ்வொரு ஐசியை செக் பண்ணி பார்க்கும்போது சில ஐசிஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிஃபெக்டிவ் இருக்குது. Specifically, given that IC came from supplier A, the probability that it is defective is 0.5. ஸோ டிஃபெக்டிவ் சப்ளையர். ஸோ டீன்றது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ டீன்றது பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் மென்ஷன் பண்ணும். டீன்றது டிஃபெக்டிவ். ஸோ பி ஆஃப் டிஃபெக்டிவ் ஃப்ரம் சப்ளையர் ஏ. ஸோ டிஃபெக்டிவ் சப்ளையர் ஏல இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 0.05. given that IC came from supplier B, அதுக்கான பாசிபிலிட்டி 0.10. ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம் சப்ளையர் பி கிட்ட இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 0.10. டிஃபெக்டிவ் ஐட்டம் சில இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 0.10. டிஃபெக்டிவ் பை சின்றது 0.10. From the 3 suppliers mixed together and one is selected at random, what is the probability that it is defective? ஸோ பொதுவாக மூணையுமே நம்ம கம்பைன் பண்ணிடுறோம். ஸோ ஆல் த 6000 ஐசிசியும் கம்பைன் பண்ணி வச்சிடறோம். அதில் இருந்து ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணுறோம். அப்படி எடுக்கும்போது அந்த ஐட்டம் டெஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறோம். சரிங்களா? ஸோ முதல்ல அந்த ஐட்டம், அதாவது பி ஆஃப் ஏ. ஸோ நம்மளோட ஐசி ஏன்ற பாக்ஸ்ல இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ ஐசி வந்து ஏன்ற பாக்ஸ்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி மொத்தம் 1000 ஏல இருக்கு. அதுல மொத்தம் 6000 ஐசிஸ் இருக்கு. 6000 ஐசிஸ் அது ஏக்கான பாசிபிலிட்டி. அதுல ஏக்கான பாசிபிலிட்டி என்னன்னா 1/6. தென் அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் பீன்ற அந்த சப்ளையர் கிட்ட இருந்து வர்றதுக்கு ஏன்ற சப்ளையர்ல இருந்து எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி 1/6. அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் பீன்ற சப்ளையர் அவரோட ப்ராடக்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 2000/6000 இல்ல 2/6 போடலாம், இல்ல 1/3 கூட போடலாம். அதே டிஃபெக்டிவ் ஐட்டம் சீன்ற சப்ளையர் கிட்ட இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 3000 டிவைடட் பை 6000. நம்ம 3/6 கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டிஃபெக்டிவ் ஐட்டம் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் டிஃபெக்டிவா இருக்கணும். அது ஏன்ற சப்ளையர் இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 1/6. சிமிலர்லி பி அண்ட் சி கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட எய்ம் என்னன்னா மொத்தமா ஒன்று தான் செலக்ட் பண்றோம். ஏதோ ஒன்று செலக்ட் பண்றோம். பி ஆஃப் டிஃபெக்டிவ். பி ஆஃப் டிஃபெக்டிவ் மட்டும் தான் கேட்கிறோம். இந்த டிஃபெக்டிவ் ஏல இருந்து வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி, பி இருந்து வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி, சி இருந்து வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டி தனித்தனியா கேட்கல. மொத்தமா டிஃபெக்டிவ் ஐட்டம் இருந்தா எனக்கு போதும். அப்போ நம்ம முதல்ல என்ன சூஸ் பண்றோம்னா ஏன்ற பேக்கை சூஸ் பண்றோம். ஏன்ற பேக்கை சூஸ் பண்றோம். அதாவது ஏன்ற சப்ளையர், அந்த சப்ளையர்ல இருந்து டிஃபெக்டிவ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி D/A. அதாவது ஏன்ற சப்ளையரை சூஸ் பண்ணிட்டேன். அந்த சப்ளையரை டிஃபெக்டிவ்க்கான பாசிபிலிட்டி. சிமிலர்லி அந்த டிஃபெக்டிவ் பிலையும் இருக்கலாம். ஸோ பீன்ற சப்ளையர்லையும் மேபி இருக்கலாம். பாசிபிலிட்டிஸ் தானே. ஸோ அந்த பீன்ற சப்ளையர்ல இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி D/B. ஏன் சார் சில இருந்து வரக்கூடாதானே? வரலாம். ஸோ சீன்ற சப்ளையரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சப்ளையர்ல இருந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி D/C. D/C.
சி. ஸோ 3 சப்ளையர் கிட்ட இருந்துமே மேபி அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் வரலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ பி ஆஃப் ஏக்கான பாசிபிலிட்டி என்ன சார்? 1/6. டி பை ஏக்கான பாசிபிலிட்டி 0.05. பி ஆஃப் பிக்கான பாசிபிலிட்டி என்னன்னா 2/6. டி பை பிக்கான பாசிபிலிட்டி 0.10. பி ஆஃப் சிக்கான பாசிபிலிட்டி 3/6. டி பை சிக்கான பாசிபிலிட்டி 0.10. இதை கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணால் வேலை முடிஞ்சது சார். கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள். ஸோ த்ரூ அவுட் 1/6 காமனாக இருக்கும். எல்சிஎம் எடுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0.05, செகண்ட் ஒன் 2 times 0.10, தேர்ட் ஒன் 3 times 0.10. டைரக்டாக கேல்சியில் போட்டுங்க சார். வேல்யூ என்னென்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. சப்போஸ் 0.05 ப்ளஸ் 2 into 0.1 plus 3 into 0.1 அதை 6ஆல் டிவைட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ ஆன்சர் 0.092 கூட வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. 0.092. இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. இது லா ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்ற அந்த லாஜிக் கீழே வருது. லா ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி. இங்க நம்ம பேஸ் தியரம் கொடுக்கல, நம்ம போடுற மாதிரி தான் போட்டுக்கலாம். என்ன சொல்றோம்னா மொத்தமா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் டிஃபெக்டிவ் ஐட்டமா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ பேஸ் தியரத்தை கான்செப்ட் படி ஃபர்தரா நம்ம ஒர்க் பண்ணா என்ன சார்னா, அதாவது ஏன்ற சப்ளையர் நான் சூஸ் பண்ணக்கூடிய டிஃபெக்டிவ் ஏன்ற சப்ளையர் கீழே இருக்கணும். ஸோ நான் ஐசி சூஸ் பண்ணக்கூடியது அந்த சப்ளை பண்ணக்கூடிய ஐசி டிஃபெக்டிவா இருக்கணும், அது ஏன்ற பேக்ல இருந்து வரணும். அப்போ என்ன ஆகும்னா பி ஆஃப் ஏன்ற பேக்கை சூஸ் பண்ணுறேன், அதில் டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்கணும். நான் ஏன்ற பேக்கை சூஸ் பண்ணுறேன், தட் மீன்ஸ் ஏன்ற சப்ளையரை சூஸ் பண்ணுறேன், அதில் டிஃபெக்டிவ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி பி ஆஃப் டி ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். பி ஆஃப் டி ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். அந்த வேல்யூ அப்படியே டேரெக்டாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். 0.092 டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம் ஏன்ற சப்ளையர் கீழே வரணும். அப்போ ஏன்ற சப்ளையர் கீழே வரணும்னா இது ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்ற சப்ளையர் கீழே வரணும்னா இதுதான் பாசிபிலிட்டி. ஸோ 1/6 into 0.05. 1/6 into 0.05 போட்டு பாருங்க சார், என்ன வருது பாருங்க. 1/6 அது கூட 0.05 மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக 0.092 டிவைட் பண்ணீங்கன்னா 0.009 கிடைக்கும். 0.09 அப்ராக்சிமேட்லி. அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பேக் ஏ பேக்கா இருக்கணும், அந்த ஏ சப்ளையர் அதுல டீன்ற டிஃபெக்டிவ் இருக்கணும். சப்போஸ் சிமிலர்லி நான் பீன்ற சப்ளையர் சூஸ் பண்றேன். ஸோ பீன்ற சப்ளையர் சூஸ் பண்றேன், அதாவது டீன்றது டிஃபெக்டிவ் ஒரு ஐசி சூஸ் பண்றேன், அந்த ஐசி டிஃபெக்டிவா இருக்கணும், அந்த டிஃபெக்டிவ் பீன்ற சப்ளையர் கீழே இருக்கணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டல் பாசிபிலிட்டி அதே தான், பி ஆஃப் டி தான். அதாவது என்ன சொல்றேன்னா டிஃபெக்டிவ் இருக்கணும், அது பீன்ற பேக்ல இருக்கணும், நான் பேக் பியை சூஸ் பண்ணணும், அதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ பீன்ற சப்ளையர் சூஸ் பண்றேன், அந்த சப்ளையர் டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ கீழே என்னைக்குமே சேம் தான், 0.092 தான். ஸோ பிக்கான பாசிபிலிட்டி ரெண்டாவது சப்ளையர் 2/6 into 0.10. 0.10 into 2/6. இதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்க சார். 0.10 into 2/6 divided by 0.092 போட்டிங்கன்னா 0.36. 0.36 அப்ராக்சிமேட்டா. சப்போஸ் அது சீன்ற பேக்ல இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி, ஸோ மேபி சீல இருந்தும் வரலாம். ஸோ கீழே என்னைக்குமே டோட்டல் டிஃபெக்டிவ் பாசிபிலிட்டி தான். அப்போ சீன்ற பேக்ல இருந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி 0.092 கீழே அப்படியே இருக்கு. சீன்றது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் 3/6 into 0.10. அதாவது 3/6 into 0.10 ஒர்க் பண்ணி பாருங்க சார். 3/6 அது கூட 0.1 மல்டிப்ளை பண்ணிட்டு மறுபடியும் 0.092 போட்டிங்கன்னா 54 point something 0.543 இல்லை 0.54 ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ சரியா தப்பா நம்ம செக் பண்றது எப்படின்னா, இந்த மூணு பாசிபிலிட்டி ஆட் பண்ணினா எக்ஸாக்டா வேல்யூ 1 கிடைக்கணும்.
ஸோ 54 60 ப்ளஸ் 30 90 பார்த்தீங்கன்னா 54 0.54 ப்ளஸ் 0.36 தென் 0.09 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.99 வருது. கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெரி நியர் டு 1. ஸோ வேரியேஷன் பார்த்தீங்கன்னா 0.01 தான் வேரியேஷன் ஆகும். கிட்டத்தட்ட என்ன ஆல்மோஸ்ட் சேம் தான். சரிங்களா? எக்ஸாக்டாக 1 வந்தாலும் சந்தோஷம், சம்டைம்ஸ் 0.999 பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் இதெல்லாம் டோட்டல் ப்ராப்பர்ட்டி தான் கேட்டிருக்கிறோம். இன்கேஸ் இதே எக்ஸாம்பிள் பேஸ் தியரம்ல கேட்டால் என்ன பண்ணுறதுன்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.